காலையில் எந்திரிச்சதும் உங்கள் பாடி ஹெவியாக ஃபீல் ஆகுதா? அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு டயர்டாக இருக்கா? நான் சொல்லப் போகிற இந்த 4 ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் எனர்ஜி வேறு லெவலில் பூஸ்ட் ஆகும். நம்பர் 1, வாட்டர் இல்லைன்னா உங்கள் எனர்ஜியே வராது. நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு முக்கியமானது ஹைட்ரேஷன் தான். காலைல எந்திரிச்சதும் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிங்க. அதில் லெமன் சேர்த்துட்டா இன்னும் ரொம்ப நல்லது. இது உங்கள் பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை வெளியேற்றி நம்ம மெட்டபாலிசத்தை ஆக்டிவேட் பண்ணும். வித்தவுட் வாட்டர் உங்கள் பிரெயின் அண்ட் மசில்ஸை ஸ்லோவாக ரெடி பண்ணும். நம்பர் 2, சன்லைட் தான் நம்ம பாடியோட நேச்சுரல் சார்ஜர். காலையில் 5 to 10 நிமிஷம் வெயிலில் போய் நில்லுங்க. நீங்கள் உங்கள் பால்கனியில் நின்னாலும் பரவாயில்ல. இதில் விட்டமின் டி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் செரோட்டனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பூஸ்ட் ஆகி உங்கள் எனர்ஜி மூடும் இம்ப்ரூவ் ஆகுது. நம்பர் 3, ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்கள் மைண்டு டயர்டான மூடில் தான் ஸ்லோவாக ரெடி ஆகுது. அந்த டைம் நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னாகும்? அதுக்கு பதிலாக 2 நிமிஷம் டீப் ப்ரீத் பண்ணுங்கள். அதாவது மூச்சு நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. இது பண்ணுறதுனால உங்கள் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 4, ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா உங்கள் எனர்ஜிக்கு ஃபுல் ஸ்டாப் தான். காலையில் டீயை மட்டும் குடிச்சிட்டு வெளியே போகிறவங்க 11 மணி ஆனோன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டில் குட் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்ணும். அதாவது முட்டை தோசை இல்லைன்னா பாசிப்பருப்பு, பீனட் வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஆனால் ப்ராப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும். ஜங்க் ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் டயர்ட்னஸ் டிஸப்பேர் ஆகிடும். இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பூஸ்ட் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.